எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே நீண்ட காலம் இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அதை இறுக்கி பிடிக்காதீங்க. உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவங்களை நீங்க இறுக்கி பிடிச்சி டைட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களை விட்டு எப்படி ஓடலாம் தான் பார்ப்பாங்க. அதனால உங்களுக்கு உண்மையாவே ஒருத்தர் நேசிச்சீங்கன்னா, உண்மையா உங்க மனசுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவங்கள ஃப்ரீயா விடுங்க. அவங்க ஃப்ரீயா விட்டு அவங்களுடைய சுதந்திரத்தை ரசிங்க. அவங்களுடைய சுதந்திரத்தை ரசிப்பதுதான் உண்மையான காதல். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா அவளுடைய சுதந்திரத்தை, அவருடைய வளர்ச்சியை கண்டு அவன் ரசிச்சான்னு சொன்னா அவனை விட உண்மையான ஒரு காதல் இருக்க முடியாது. அது மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவனுக்கு வந்து சப்போர்ட்டா இருந்து சுதந்திரமா ஃப்ரீயா விட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எப்படி முன்னேறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க முன்னேற்றத்திற்கு உதவி செஞ்சான்னு சொன்னா அவள்தான் உண்மையான காதலிக்க கூடிய ஒரு பெண்ணாக தெரியுவாங்க. அதனால தயவு செஞ்சு ஒரு அன்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு மனம் உங்களுக்கு பிடித்த மனம்னு சொன்னா அதை இறுக்கி பிடிக்காமல் தளர்த்தி விடுங்கள். தளர்த்தி விட்டீங்கன்னா அவங்க உங்க மேல வந்து இன்னும் அளவு கடந்த அன்பு வைப்பாங்க. இப்ப நிறைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்கா போகுது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எங்க இருக்கிறேன்னு நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருக்கணும், எங்கேயாச்சும் போனா சொல்லிட்டு போகணும். யாரோ இவங்களை தவிர யாரோ ஒருத்தர்கிட்ட மனசுக்கு ஃப்ரெண்ட்ஸோ யாருகிட்ட பேசினாலும் கூட அதை வந்துட்டு பொசசிவ்னஸ்னு ஒரு பேர் வச்சுட்டு ரொம்ப இயல்பா நார்மலைஸ் பண்ணிடுறாங்க. இன்றைய சமுதாயத்துல மிகப்பெரிய பிரச்சனை இயல்பா இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வந்து அதை வந்து இயல்பா பாக்குறது கிடையாது, அதுக்கு வேற ஒரு பேர் வச்சிடலாம். அத மாதிரி எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அதுக்கு வந்து நார்மலைஸ் பண்றதுக்கு அவன் ஒரு பேர் வச்சுக்கிறான். இப்ப ரொம்ப மோசமா வீட்டுல தன்னை தவிர யார்ட்டையும் பேசிடவே கூடாதுன்னு நினைக்கிறது மோசமான ஒரு நிலைப்பாடு இல்லையா? ஆனா பொசிட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அதை நார்மலைஸ் பண்ணிட்டா தயவு செய்து இந்த மாதிரியான மனப்போக்கை மாற்றிக்கொள்ளுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா இறுக்கி பிடிக்காதீங்க, தவறு கொடுங்கள். அந்த அன்பு உங்களை விட்டு எங்கேயும் போகாது, எங்கேயும் போகாது. உங்களுக்கான ஒரு மனம், உங்களுக்கான ஒருத்தவங்கன்னு சொன்னா அவங்க நீங்க பிடிக்காம விட்டா கூட, நீங்க பேசலன்னா கூட, கால் பண்ணனா கூட, பார்க்கலன்னா கூட உங்களுக்காக அந்த மனம் எப்போதும் காத்து கொண்டிருக்கும். உங்க பேர் எங்கேயும் போகாது. அதனால தயவு செஞ்சு உங்க ரிலேஷன்ஷிப்பை டாக்ஸிக்கா வச்சுக்காம பொசசிவ்னஸ் அப்படிங்கிற பேரை வச்சு ஒரு மோசமான மனநிலையை நார்மலைஸ் பண்ணாம உண்மையான நேசத்தோட அன்போட அவங்க சுதந்திரமா விட்டு அந்த சுதந்திரத்தை பார்த்து ரசிங்க. உங்களுக்கானது உங்களை விட்டு எங்கேயும்